எல்லாம் சேர்ந்து சொல்லுகிறான், தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் ஒரு சொட்டு கூட நீர் வழங்க மாட்டோம் என்று சொல்லுகிறான். ஆனால் மலையாளிகளுக்கு இருக்கிற அந்த உணர்வு என் தமிழினத்திற்கு இல்லையே. கல் தோன்றி முன் தோன்றா என் மூர்த்த குடி தமிழ் குடிக்கு இல்லையே, என் சோழர் பரம்பரைக்கு இல்லையே, என் பாண்டியர் பரம்பரைக்கு இல்லையே, என் கண்ணகி பரம்பரைக்கு இல்லையே, என் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பரம்பரைக்கு இல்லையே, எங்கள் சந்தனக்காட்டு முறுக்கு மீச வீரப்பன் பரம்பரைக்கு இல்லையே. இல்லையே. நாம் இன்னும் எத்தனை ஆண்டுகளாகவும் வன்னியனாகவும் நாடாராகவும் தாழ்த்தப்பட்டதாகவும் ஆதி தமிழனாகவும் தேவராகவும் கல்லராகவும் மறவனாகவும் முதலியாராகவும் ரெட்டியாராகவும் நாயுடுவாகவும் பிள்ளையாகவும் ஐயராகவும் நாம் இருப்போம். என் தமிழ் சாதிகளே, இந்த மாநாட்டில் உங்களை நான் வேண்டுகிறேன். பக்கத்தில் கேரளா உதைக்கிறான், பக்கத்தில் கர்நாடகா உதைக்கிறான், பக்கத்தில் ஆந்திராவில் பாலாற்றின் குறுக்கே அணை கட்டி தண்ணீர் தர மறுக்கிறான். பக்கத்து நாட்டில் 10 மைல் தூரத்தில் என் தமிழீழத்தில் என் தொப்புள் கொடி உறவுகளை, என் தாயை, என் தங்கையை, என் அக்காவை, என் தங்கச்சியை கதற கதற கற்பழித்து கொள்ளுகிறானே. யாரும் விசிலடிக்க கூடாது, யாரும் கைதட்ட கூடாது. முள்ளிவாய்க்காய் நடந்த இன படுகொலையை பற்றி நான் சொல்லுகிறேன். யாரும் ஆர்ப்பரிக்க கூடாது. என் அன்பு உறவுகளே, அங்கே என்ன நடந்தது? பள்ளிக்கு சென்ற 14 வயது பெண்ணை, கல்லூரிக்கு சென்ற 18 வயது பெண்ணை, மருத்துவமனைக்கு சென்ற 20 வயது பெண்ணை சிங்கள ராணுவம் கொண்டு வந்து கடத்தி உடைகளை அவிழ்த்து, புடவைகளை அழித்து, ஜாக்கெட்டை கிழித்து, பாவாடையை அவிழ்த்து கதற கதற நூற்றுக்கணக்கான சிங்கள வெறியர்கள் கற்பழித்து என் உறவுகளை கொன்று குவித்தானே, என் தங்கைகளை கொன்று குவித்தானே, என் தாய்களின் மார்புகளை அறுத்தெறிந்தானே, என் தம்பிகளின் கைகளை வெட்டி எடுத்தானே, என் தம்பிகளுடைய ஆண் உறுப்புகளை வெட்டி எடுத்தானே, என் தாய்மார்களுடைய பெண் உறுப்புகளை மின்சாரம் பாய்த்து கொன்றானே. இவ்வளவு கொடுமைகளையும் செய்த அந்த சிங்கள பேரினவாத அரசின் அமைச்சர் நேற்றுக்கு சொல்லுகிறார், இன்னும் 100 முள்ளிவாய்க்கால் நடக்கும் என்று சொல்லுகிறார். நாதி இல்லாமல் தமிழர் சாதிகளாக பிரிந்து கிடக்கிறோமே, எதிர்த்து குழு கொடுப்பதற்கு அக்கறை இல்லாமல் கிடக்கிறோமே. இன்னும் 100 முள்ளிவாய்க்கால் நடக்கும் என்று சொன்னால் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது போதாது, இதோடு முடியாது. இன்னும் உங்கள் பெண் பிள்ளைகளை கதற கதற கற்பழிப்போம் என்று சொல்லுகிறார். இன்னும் உங்கள் தாய்மார்களை கதற கதற கற்பழிப்போம் என்கிறார். என் தாய்மார்களின் மார்புகளை அறுப்போம் என்கிறார். என் தம்பிமார்களின் ஆணுறுப்பை அறுப்போம் என்கிறார். என் வயிற்றில் 10 மாசம் என் தாய்கள் பெற்றெடுப்பதற்கு காத்திருக்கின்ற அந்த கற்பழி தாயின் வயிற்றில் கத்தியை கொண்டு கீறி அந்த பிஞ்சை எடுத்து கொதிக்கின்ற ஆற்றிலே கொதிக்கின்ற அந்த தாரிலே முழுக்கிக் கொள்கின்றானே. அப்படி கொன்ன அந்த அமைச்சர் ராஜபக்சே, வசீல் ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே சகோதரர்கள் எங்கள் திருப்பதிக்கு வந்து சாமி கும்பிட்டு விட்டு வேண்டுதலை நிறைவேற்றி செல்லுகிறானே. எங்கள் திருத்தணி முருகன் கோவிலுக்கு வந்து பத்திரமாக பாதுகாப்பாக செல்லுகிறானே. என்ன அநியாயம்! நாம் தமிழன் இல்லையா? நமக்கு சூடு சுரணை இல்லையா? நமக்கு மானம் இல்லையா? நமக்கு ரோஷம் இல்லையா? நமக்கு இனப்பற்று இல்லையா? என் தாயை கற்பழித்தாலும் கவலை இல்லை, என் தங்கையை கொன்றாலும் கவலை இல்லை. இதுபோன்ற சித்திரவதைகள், காவல்துறையின் துப்பாக்கியில் இருக்கிற முனையில் இருக்கிற துப்பாக்கியை கொண்டு மார்புகளை அறுத்து பெண்களின் மார்பகம் விற்கப்படும் என்று வீதிகளிலே விற்கிறானே என் சகோதரர்களே. இன்னும் எத்தனை நாளைகளுக்கும் இங்கு காந்துகளுக்கும் கோந்துகளுக்கும் ஐஸ்வர்யா ராய்களுக்கும் குஷ்புகளுக்கும் நாம் கட் அவுட் வைப்போம்? எத்தனை நாடுகளுக்கு பாலாபிஷேகம் செய்வோம்? என் இனத்தின் இந்த இன படுகொலையை தடுப்பதற்கு நாம் முன்வர வேண்டாமா? நாம் வீதிக்கு வர வேண்டாமா? இலங்கை தூதரகம் இங்கே அமைத்துக் கொண்டு இங்கே இருக்கிற கைக்கூலிகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை தந்து என் தமிழ் இனத்தை கொள்வதற்கு துணை போகிறானே. என் இந்திய பேரரசு ராடார் கருவிகளை அள்ளி கொடுக்கிறானே, ஏவுகணைகளை அள்ளி கொடுக்கிறானே, கொத்து குண்டுகளை சீனா அள்ளி கொடுக்கிறானே, ரசாயன குண்டுகளை பாகிஸ்தான் அள்ளி கொடுக்கிறானே. கெடுப்பதற்கு தடுப்பதற்கு நாதியற்ற இனமானா? நாதியற்ற இனமானா? இதை சிந்தித்துத்தான் வேல்முருகன் தமிழகத்தின் வாழ்வுரிமையும் தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியை தொடங்கி இருக்கிறார். இங்கே எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஐயப்பன் கோயிலுக்கு சென்ற சாந்தவேல் என்கிற என் பச்சை தமிழனை, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியைச் சேர்ந்தவனை கொதிக்கின்ற சுடுநீரை ஊற்றி மலையாளி கொள்ளுகிறான். ஆனா இங்கு ஜெயாலு காசுகளும் கோபுரமார்க் பைனான்ஸுகளும்
இங்கு சுகபோகமா வாழ்கிறார்கள். நான் கேட்கிறேன், தமிழனுக்கு என்று என்ன சொந்தம் இருக்கிறது? தமிழனுக்கு என்று என்ன இந்த மண்ணில் வாழ்வு இருக்கிறது? இருக்கிற அரகாணி காகாணியும் தானே புயல் 3 மாவட்டத்தை அடியோடு மாய்த்து விட்டது. என்ன மிச்சம் இருக்கிறது? இலங்கையில் இப்போது மசூதிகளை எல்லாம் தரமட்டமாக்கி விட்டு, சர்ச்சுகளை எல்லாம் தரமட்டமாக்கி விட்டு, நம்முடைய கிறிஸ்துவ கோயில்களை எல்லாம் தரமட்டமாக்கி விட்டு, அங்கு புத்த மதம் மட்டுமே இருக்க வேண்டும், பௌத்த மட்டுமே இருக்க வேண்டும் என்று சிங்கள அரசு உத்தரவிடுகிறானே. இங்கே இன்னும் நான் முஸ்லிம், இன்னும் நான் இங்கு கிறிஸ்துவன், இன்னும் நான் இந்துவாக நாம் கடக்கிறோம் என்று சொன்னால் என்றைக்கு நமக்கு வழி பிறக்க போகிறது? என்றைக்கு நமக்கு வாழ்வு பிறக்க போகிறது? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நீங்கள் சிந்திப்பதற்காகத்தான் இந்த மாநாடு. உங்களை எல்லாம் திரட்டி ராமதாசுக்கு எதிராகவோ, அன்புமணிக்கு எதிராகவோ, அல்லது இங்கே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களுக்கு எதிராகவோ நான் உங்களை அணிதிரட்டுவதற்கு அழைக்கவில்லை. என் உறவுகளே, நான் எதற்காக அழைத்திருக்கிறேன்? நம்முடைய உரிமை மறுக்கப்படுகிறது, நம்முடைய சுயநிர்ணய உரிமை மறுக்கப்படுகிறது. தானே உயலுக்கு 5800 கோடி ரூபாயை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கேட்டார்கள். மத்திய அரசு தந்ததா? 25 லட்சம் டன் அரிசி கேட்டார்கள், தந்ததா? 25 லட்சம் டன் இன்றைக்கு ஆயில் கிராசிங் மண்ணெண்ணெய் கேட்டார்கள், தந்ததா? 35,000 கோடி திட்டக்குழுவிடம் தமிழக அரசு பணம் கேட்டது, மத்திய அரசு தந்ததா? கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு, அந்த மண்ணின் மக்களின் உரிமை பிரச்சனை போராடி இருக்கிறார்கள், 1 ஆண்டுகாலமாக போராடி இருக்கிறார்கள், மத்திய அரசு மதித்ததா? இந்திய நாட்டை ஆளுகிற பாரத பிரதமரோ அவருடைய பிரதிநிதியோ தானே புயலால் வாழ்விந்து கிடக்கிற என் மக்களை பார்ப்பதற்கு வந்தார்களா? நிதியை தந்தார்களா? என்ன இருக்கிறது நமக்கு? ஒன்று இருக்கிறது, டாஸ்மார்க் கடை. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்தில் பல நாடுகளிலே தண்ணீர் அடிப்படை உரிமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் 12 லிட்டர் குடிப்பதற்கு தண்ணீர் தர வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமை. ஆனால் இங்கு கொக்கோ கோலாக்களும், கின்லே கம்பெனிகளும், பெப்சிகளும் எம்முடைய நீரை உறிஞ்சி வியாபாரம் செய்வதற்கு அனுமதித்து விட்டு வாய் வளர்ந்து கிடக்கிற தமிழினமாக நாம் இருக்கிறோம். எண்ணி பார்க்க வேண்டும், உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? இன்னும் எத்தனை கிராமங்களில் பட்டா இல்லாத வீடுகள், இன்னும் எத்தனை கிராமங்களிலே 3 வேளைக்கு உணவில்லாத நம்முடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எத்தனை கிராமத்தில் நம்முடைய இளைஞர்கள் படித்துவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் அல்லாடிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எத்தனை மக்கள் சாலை வசதி இல்லாமல், குடிநீர் வசதி இல்லாமல், தெருவிளக்கு வசதி இல்லாமல், பள்ளிகள் இல்லாமல், கழிப்பிட வசதிகள் இல்லாமல் இருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த நாட்டில் என்ன நிலைமை? எம்பிபி சீட்டு எத்தனை லட்சம்? 75 லட்சம். பி சீட்டு 15 லட்சம். ஏரோநாட்டிக் 15 லட்சம். இலவசமாக தர வேண்டிய கல்வியை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்குத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்கிறது, இங்கே வாழுகின்ற கோடான கோடி மக்களுக்கு கல்வியை இலவசமாக தாருங்கள் என்று அறைகோல் விடுக்கிறது. மதுபான கடைகளை படிப்படியாக மூடிவிட்டு டாஸ்மார்க் தொழிலாளர்களுக்கு அரசு பணிநிறுத்தம் செய்து தாருங்கள் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்கிறது. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை 33% நிறைவேற்றாத அரசாக இந்த அரசுகள் இருக்கிறது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சுட்டிக்காட்டுகிறது. இலங்கையிலிருந்து அகதியாக வந்த தமிழர்களை செங்கல்பட்டு முகாமிலே கைது செய்து வைத்துக் கொண்டு இதுநாள் வரையிலும் வழக்கையும் போடாமல் விசாரணையும் செய்யாமல் சித்திரவதைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். தினம் தினம் வீதிக்கு வந்து அவன் உண்ணாவிரதம் இருந்து தன் குண்டி வெடித்து சாகின்ற அளவில் தள்ளப்பட்டிருக்கிறான். 35 பேருடைய தூக்கை ரத்து செய்த பிரதிபா பாட்டீல் அவர்கள் இன்றைக்கு ஈழத்தமிழர்களை ஆதரித்தார்கள், ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாட்டு தமிழர்களான பேரறிவாளனும் இலங்கை தமிழர்களான சாந்தல் முருகனையும் இன்றைக்கு பொது மன்னிப்பு தர மறுக்கிறது. இந்திய தேசமே இது நியாயமா? எங்கள் தொப்புள் கொடி உருவாக இருக்கிற ஈழத் தமிழாக தவிர அவன் வேற என்ன செய்தான்? இந்த உலகத்தில் தமிழாக பிறந்தது தவறா? தமிழ் இனத்தில் பிறந்தது தவறா? என்ன தவறு செய்தோம்? நாம் என்ன தவறு செய்தோம்? இந்த உலகத்தில் தமிழனாக பிறந்ததை தவிர என்ன தவறு செய்தோம்? ஆஸ்திரேலியாவில் தமிழன் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறான், சிங்கப்பூரில் தமிழன் தாக்கப்படுகிறான், அரேபிய நாடுகளிலே தமிழன் தாக்கப்படுகிறான், மும்பாயில் தமிழன் தாக்கப்படுகிறான். நான் கேட்கிறேன், என்ன இருக்கிறது என் தமிழனுக்கு பாதுகாப்பு? ஆனால் பாதுகாப்பு இருந்தது. உலகத்தில் எந்த தமிழனாலும் உருவாக்க முடியாத
5 படைகளை உருவாக்கிய என் தமிழீழ மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய உயிர்கொடை படை இருந்தது. ஒன்றை சொல்லுகிறேன், கடலூர் மாவட்டத்தில் லட்சக்கணக்கான திரண்டிருக்கிறேன் தமிழக மக்களே, என் உயிரினும் மேலான என் உறவுகளே, ஒன்றை சொல்லுகிறேன், உலக வரலாற்றிலும் இந்திய வரலாற்றிலும் 2 இடம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த 2 இடம், ஒன்று எங்கள் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வாழ்ந்த வன்னிக்காடு, இன்னும் ஒன்று எங்கள் கர்நாடகத்திற்கும் இந்தியாவிற்கும் சிம்ம சொப்பனமாக இருந்த மாவீரன் வீரப்பன் வாழ்ந்த சந்தனக்காடு. 3வது ஒரு இடம் இன்னும் சில ஆண்டுகளிலே இடம்பெற இருக்கிறது. அதுதான் நீங்கள் நேசிக்கிற உங்களின் தம்பி, உங்களின் தொண்டன், உங்களின் உழைப்பாளி வேல்முருகன் வாழுகிற முந்திரிக்காடு. முந்திரிக்காடு முந்திரிக்காடு வன்னிக்காடு எப்படி தமிழ் ஈழ மண்ணிலும் உலகமெல்லாம் பெயர் பெற்றதோ, சந்தனக்காடு எப்படி இந்திய நாட்டின் முப்படைகள் வந்து தேடி பிடிக்க முடியாமல் கூட இருந்த துரோகிகளால் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டாரோ, சந்தனக்காட்டுக்கும் வன்னிக்காட்டுக்கும் உரிய அதே மண்ணை கொண்ட இந்த கடலூர் செம்புலத்து மண்ணாக இருக்கிற, இந்த கடலூர் மாவட்டமாக இருக்கிற, சோழர்கள் ஆட்சி செய்த இந்த மண்ணாக இருக்கிற இந்த முந்திரிக்காடு ஒரு நாள் தமிழீழ வரலாற்றில் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் இடம்பெற்றதை போல சந்தன கடத்தல் அண்ணன் வீரப்பன் என்று சந்தன கடத்தல் என்று சொல்லி இழிவு சொல்லுகிறார்களே, அவன் சந்தன கடத்தல் அல்ல, கர்நாடகா தமிழர்களின் எல்லை சாமி. நீங்கள் தமிழர்கள் எங்கு சென்றாலும், அமெரிக்கா சென்றாலும், ரஷ்யா சென்றாலும், சீனா சென்றாலும், எந்த நாட்டுக்கு சென்றாலும், ஓ நீங்கள் பிரபாகரன் சமூகமா, பிரபாகரனுடைய தமிழன்சா என்று கேட்கிறானே, அப்படி உலக தமிழரின் முகவரியாக இருக்கின்ற அந்த மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனை போல் இனி இந்த உலகத்தில் எந்த கொம்பனும் பிறக்க முடியாது. நான் கூட இங்கே வந்திருக்கிற என் ஆயிரம் லட்சக்கணக்கான என் அருமை தம்பிகளே, என் அருமை அண்ணன்களே, என் அருமை உறவுகளே, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுகிறேன், இனி வரும் காலங்களில் உலக தமிழன் எவனாலும் ஒப்பிட முடியாத, உவகை சொல்ல முடியாத, நேருக்கு நேராக சமன் செய்து பேச முடியாத ஒரு மாவீரனுக்கு நிகராக என் படத்தை போடாதீர்கள். வேண்டாம், அந்த தலைவனுக்கு நிகராக இனியும் கிடையாது, இனி இந்த உலகத்தில் எவனும் பிறக்கவும் முடியாது. ஏன் என்று சொன்னால், அந்த வன்னி காடுகளில் வாழ்ந்த அந்த தலைவன் தான் மாட்டு வண்டிகளை ஓட்டி சென்று அந்த மாட்டு வண்டிகளிலே உதிரி பாகங்களை கொண்டு வந்து தான் பிள்ளை சார்லஸ் அவர்கள் தலைமையில் உலகத்தில் எந்த அமெரிக்கா வல்லரசு நாடு என்று சொல்லுகிறானோ அந்த வல்லரசு நாட்டால் கண்டுபிடிக்க முடியாத, ராடர் கருவிகளால் கண்டுபிடிக்க முடியாத விமானப்படையை உலகத்துக்கு தந்தவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன். தன் உயிரையே தன் நாட்டின் விடுதலைக்காக உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு 100 மைல் தூரம் கடலுக்குள்ளே நீந்தி சென்று எதிரி நாட்டுடைய போர்க்கப்பல்களை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கடலிலே வெடித்து வீரகாவியம் படைத்த மாலதி, என் அன்பு சகோதரி அங்கே கண்ணி, என் அன்பு சகோதரன் மில்லர், இது போன்ற எண்ணற்ற உயிர் தியாக கொடைகளையும் கரும் புலிகளையும் கடற்புலிகளையும் விடுதலை புலிகளையும் வான் படைகளையும் இந்த மண்ணில் உருவாக்கிய தலைவன். அதுபோன்று எந்த தலைவன் உருவாக்க முடியாது. அதற்காகத்தான் அவரை என்னோடு ஒப்பிடாதீர்கள். தமிழ்நாட்டில் சில பேர் ஒப்பிடலாம், அவர்கள் விவரம் தெரியாத ஒப்பிடுகிறார்கள். ஆனால் வேல்முருகன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனை படித்தவன், அந்த இயக்கத்தின் ஒழுக்க நெறிகளை உள்வாங்கியவன், அந்த இயக்கத்தின் கட்டுப்பாடுகளை அறிந்தவன், அந்த இயக்கத்தின் தியாகத்தை முழுவதுமாக உள்வாங்கி நடப்பவன். ஆதலால் தான் என் அருமை தம்பிகளே, உங்களை கேட்கிறேன். இங்கே சில தம்பிமார்கள் ராணுவ டிரெஸ், ராணுவனாலே தேசிய விடுதலைக்கு போராடுகிற மக்களை நசுக்கின்ற சக்தி தான் ராணுவம். ஆனா அந்த ராணுவத்தின் உடைகளை என்ன போட்டிருக்கிறீங்க? யாரோ ஒரு சினிமா நடிகன், அது எந்த சினிமா நடிகன் என்று பெயரை சொல்ல விரும்பவில்லை, அந்த சினிமா நடிகன் படித்த, அவன் நடித்த அந்த படத்தில் வருகின்ற காக்கி உடையை அவன் தலையை எடுத்து விட்டு என் தலையை வைத்து காட்சி வைத்திருக்கிறது. இது எல்லாம் வேண்டாம். இந்த தமிழ்நாட்டில் இன்னும் 1000 மக்களுக்கான உரிமைகள் கிடைக்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னும் 1000 தீர்க்கப்படாத இந்த மண் சார்ந்த மக்கள் சார்ந்த உரிமை பிரச்சனை நிலுவையில் இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார், இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நாம் தமிழர்களாக, நாம் தமிழனாக, நாம் நம் இனத்தின் மீது பற்றுள்ளவனாக,
என் இனத்திற்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னார், என் இனத்திற்கு ஒரு ஆபத்து என்று சொன்னார், என் இனத்திற்கு ஒரு கேடு என்று சொன்னார், சாதிகளை தூக்கி எறிந்து, மதங்களை தூக்கி எறிந்து, தேவை ஏற்பட்டால் கட்சிகளின் கொடிகளை தூக்கி எறிந்து, நாங்கள் அனைவரும் என் தமிழ்த்தாயின் பிள்ளைகள், இந்த மண்ணின் உரிமை காக்க வந்தவர்கள்.